சொல்றேங்க சார். ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பிச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது எமது நிகழ்ச்சியை நேரில் இருந்து கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டு கழிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் மற்றும் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தொழில்நாள் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்று அமாவாசை என்பதால் பித்ருதோஷம் விலக அதை பற்றி ஒரு டிப்ஸ். பித்ருதோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து அமாவாசை காலங்களில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை சேவிக்க பித்ருதோஷம் விலகும். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து ஜோதிடத்தின் சிறப்புள்ள அம்சங்களையும் மற்றும் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும் இங்கே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தீங்கன்னா ஜோதிடர் வேணுகோபால் ஐயா அவர்கள் நட்சத்திரங்களின் சிறப்பம்சம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அவர் வரவேற்கும் விதமாக அவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் என்று சொல்லன்னு பார்த்தோம்னா ஜானகி அம்மாள் அவர்கள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் கேசவாச்சாரியுலு ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் தங்களுடைய குருமார்கள் என்று சொல்லக்கூடிய டாக்டர் RM பழனியப்பன் ஐயா அவர்களிடமும், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் கணியர் AN ராஜசேகர் ஐயா அவர்களிடமும் மற்றும் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களிடமும் தனது ஜோதிட கலையை பயின்றுள்ளார். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கிருஷ்ண ஜோதிஷ் வித்யாலயாவில் B கிருஷ்ணன் ஐயா அவர்களிடமும், தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனர் அம்பாசிடர் MD கனகாம்பாள் அம்மையார் அவர்களிடம் ஜோதிட கலையை பயின்றுள்ளார். மேலும் ஜோதிடமும் பரிகாரமும் என்ற தலைப்பில் ஜெயினுதீன் சாஹிப் அவர்களிடமும், ஸ்ரீ உத்யா உபாசகர் நாராயணசுவாமி பாண்டுசுவாமி ஐயார் அவர்களிடம் தன்னுடைய ஜோதிட மற்றும் பரிகார கலையை பயின்றுள்ளார். 2009 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஜோதிடத்தில் டிப்ளமா பட்டத்தை இவர் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது அமெரிக்க யூனிவர்சிட்டி, அதாவது புளோரிடா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க யூனிவர்சிட்டியில் வேதாங்கன ஜோதிஷா என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். மேலும் பிராணி ஹீலிங் என்ற கலையையும் கற்று அதன் மூலமாகவும் இவர் தன்னுடைய ஜோதிட பயணத்தையும் தன்னுடைய சிகிச்சையையும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை, அதாவது ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் வேணுகோபால் GVS அவர்களை, அதாவது சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அவரை வரவேற்று அனைவரின் சார்பாக, அதாவது தேசிய மகளிரின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்று அவரை தாங்கள் நட்சத்திரங்களின் சிறப்பு என்ற தொடர்பு நிகழ்வாக பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்து இங்கு வந்திருக்கும் அனைவருடனும் என்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அளித்த கனகாம்பாள் அவர்களுக்கும், மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும், தனம் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் இருக்கும் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள்.
நட்சத்திர சீலம் என்ற வரிசையிலே நாம் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அஸ்வனி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி முடித்துவிட்டு 5வதாக இப்பொழுது நாம் மிருக சீரிஷ நட்சத்திரத்தை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க உள்ளோம். மிருக சீரிஷம். சீரிஷம் என்றால் தலை. மிருக சீரிஷம். மிருகம் என்றால் மான் என்ற அர்த்தம். மான் தலை போன்று இந்த நட்சத்திர வடிவம் இருக்கிறது என்பதை தான் நமது முன்னோர்கள் இதை மிருக சீரிஷா நட்சத்திரம், தெலுங்கிலே மற்ற மொழிகளிலே மிருகசீரா என்ற ஒரு பெயராலும் இதை அழைக்கிறார்கள். ஸோ மான் தலை போன்ற ஒரு வடிவம் இதற்கு இருக்கு. இதனுடைய கிரகாதிபதி என்றால் செவ்வாய் அதிபதி. சோமன் தெய்வமாக விளங்குகிறார். சோமன் என்றால் சிவபெருமான், தலையிலே சந்திரன் திரையை கொண்டவர். சந்திரனை கொண்ட சிவபெருமானை சோமன் என்று அழைக்கிறோம். அவர்தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இது ஒரு தோஷமற்ற நட்சத்திரம். ஒரு குழந்தை இந்த 4 பாதங்கள் மிருகசீரா நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 எந்த பாதத்தில் பிறந்தாலும் அது தோஷமற்றது. இது ஒரு உடைந்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் சார் உடைந்த நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள், 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் இருப்பதால் இதை ஒரு உடைந்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரா? பெரிய பெரிய மகான்கள் என்று பார்த்தால் கண்ணப்ப நாயனார் இந்த ஒரு நட்சத்திரத்திலே பிறந்தார். சித்தர்களிலே சட்டைமுனி, பாம்பாட்டி சித்தர் போன்ற மகான்கள் பிறந்தது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அது மட்டும் இல்லாது ராகவேந்திரர் போன்ற மகான்கள் பிறந்ததும் இந்த ஒரு அற்புதமான நட்சத்திரத்திலே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மிக பாக்கியவான்கள் என்று அழைக்கலாம். இவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர பாடல் ஒன்று நமது மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள் சாஸ்திரத்திலே. அதை இப்போது பார்ப்போம். நிரந்தர நடையனாகும் தேசமை பொருளும் வல்லான், அருந்தவத்தோர்க்கு நல்லான், ஆயுதம் பிடிக்க வல்லான், நிரம்பிய கல்வி கற்கும், நினைத்தது முடிக்க வல்லான், வருந்தியே கருமம் செய்யும், மான் தலை நாளினானே. மான் தலை நாளினான். மிருகசீரா நட்சத்திரத்தில் யார் பிறந்தார்களோ அவர்கள் நிரந்தர நடையனாகும். ஒரு தைரிய வீரிய கம்பீரமான ஒரு நடை அவங்களுடைய நடவடிக்கைகள்ல இருக்கும். ரொம்ப தைரியமா இருப்பாங்க. தேசமை பொருளும் வல்லான். நிறைய செல்வங்களை சேர்ப்பாங்க. பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும். அவங்களும் உழைச்சி நிறைய சம்பாதிப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அருந்தவத்தோர்க்கு நல்லான். தவசீலிகள் எல்லாரும் இவங்களை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அனைவராலும் விரும்பப்படக்கூடியவராக ஒரு ஃபேமஸ் ஃபிகர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ்ல அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் படிச்சவங்க, நல்லவர்களா இருக்கிறவங்க தைரியம் இல்லாம இருப்பாங்க. ஆயுதம் பிடிக்க வல்லான். தேவைப்பட்ட ஆயுதம் ஏந்துவாங்க. அவர்களுடைய கொள்கை சரியா இருந்தா அதுக்காக எந்த லெவலுக்கும் போய் போராடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆயுதம் பிடிக்க வல்லோன், நிரம்பிய கல்வி கற்கும். படிப்பு ஞானம் நல்ல அற்புதமா இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் சிறப்பா பண்ணுவாங்க. நினைத்தது முடிக்க வல்லான். அவங்க நினைச்ச காரியம் முடிகிற வரையும் தூக்கம்ன்றது கிடையாது. எப்பவுமே டார்கெட் ஓரியன்டட், கோல் ஓரியன்டா இருந்து அவங்க வாழ்க்கையில நினைச்சதையெல்லாம் சாதிக்கணும்னு ரொம்ப போராடக்கூடிய ஒரு நட்சத்திரம் மிருகசீரிஷம். வருந்திய கருமம் செய்யும். வருந்தியே கருமம் செய்யும். வருந்தியன்னா எவ்வளவு ஹார்டு என்ன சரியா பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து சிறப்பா தான் செய்ய வேண்டிய கடமைகளை கருமம் செய்யும் மான்தலை நாளினானே. இப்படி இந்த மிருகசீரிஷம் ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரமாக 27 நட்சத்திரங்களில் இருக்கிறது. இந்த நட்சத்திரம் குருவின் கர்ம பதிவை கொண்டு உணர்ந்தது. அதாவது ஒரு மனிதன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றால் பூர்வ ஜென்மத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்றால் குருவின் தோஷம் இருக்குது. குருவின் தோஷம் என்னும்போது அவர்கள் குருமார்களை மதிக்கவில்லை, அவமதித்தார்கள், அவர்கள் சொல்லபடி நடக்கவில்லை என்பது ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். இல்லைன்னா குழந்தைகளை சரிவர பார்க்காதது, இரு பிள்ளைகளுக்கு இடையிலே ஒரு வித்தியாசம் பார்த்து அவங்களை சரியா நடத்தாதது குற்றம். இப்படிப்பட்ட சில தோஷங்கள் அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்வதனால் குருவிடம் தவறாக பழகுவது, தவறாக செயல்களில் ஈடுபடுவது, அவர்களை அவமானப்படுத்துவது போன்ற செயல்களை செய்வதனாலே அந்த குரு தோஷம் என்பது ஏற்படுகிறது. அது இந்த ஜென்மத்தில்
நாம் வந்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு கடமையில இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு சின்னமாக இவர்கள் வந்து சாரை பாம்பு வடிவம்னு சொல்லுவாங்க. மான், இவங்களுடைய சின்னம் சாரை பாம்பு மற்றும் சில இடத்துல மான் தலையை ஒரு சின்னமாக பயன்படுத்தினா இவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இவர்கள் தாய் தந்தையர்னா ரொம்ப உயிர் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர்களும் இவருக்காக ரொம்ப உயிரா இருப்பாங்க. தந்தையை விட தாயிடம் அதிகமான பிரியம் உள்ளவர்களா இருப்பாங்க. தாயினுடைய சொத்துக்கள் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்களோட எதிலுமே வந்து இவங்க கோல் ஓரியன்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல்லையே நம்ம பார்த்தோம். நினைச்சதை உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. வேகம் மிக்கவர்கள். அப்ப நடக்கலைன்னா ஆன்சைட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த டென்ஷனை இவங்க குறைக்கணும். டூ மச் அது என்ன ஃபோக்கஸ்ட் அது சொல்லுவாங்கல்ல, அக்ரெசிவ். அந்த ஃபோக்கஸ்டுக்கும் அக்ரெசிவ் பிஹேவியருக்கும் ஒரு ஸ்லைட் வித்தியாசம் தான் இருக்கு. வி கேன் பி ஃபோக்கஸ்ட் பட் யூ கான் பி டூ மச் அக்ரெசிவ் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அக்ரெசிவா போகும்போது இவங்களுக்கு ஹை பிபி, சுகர், ஆன்சைட்டி, மென்டல் டிசார்டர்ஸ், நர்வஸ் டிசார்டர்ஸ் போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால் இந்த பிளஸ்ஸே மைனஸா போயிடாம அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ நிதானமாக அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தினாங்கன்னா வேண்டிய உயரங்களை இவர்கள் வந்து சிறப்பாக பெற்றிடலாம் என்பது ஒண்ணு. இவர்களுக்கு சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஏசி ஆகாது. ஏசி வேணாங்க, நாங்க நேச்சுரல் ஏர்ல இருக்கணும்பாங்க. பார்க்கில் போறது, புல் வெளிகள்ல படுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு டிராவல் போறதுன்னா இவங்க ரொம்ப பிடிக்கும். பயண விரும்பின்னு சொல்லலாம். நேஷனல், இன்டர்நேஷனல், எப்படி புதிய புதிய இடங்களுக்கு போவது, ஆராய்வது, அங்கிருக்கும் விசேஷங்களை அறிந்து கொள்வது இவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு நட்சத்திரத்திலே பெண் பிறந்தால் மிக்க யோகம் உடையவள் அப்படின்னு சொல்லணும். இதே நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் அவரை வந்து பகுகாமி அப்படின்னு சொல்லலாம். பகுகாமின்னா காமத்தால் அதிக வசப்படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இதுல கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்டா அவங்க இருந்தாதான் அவங்களுடைய லைஃப் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இல்லாட்டி அது டைவர்ஷனா போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை மிருகசீரிஷ ஆண்களுக்கு. இவர்களுடைய கைகள் நீண்ட ஆஜானு பாகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கைகள் மிக நீண்டதாகவும் தோள்கள் அழகாகவும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுடைய கையில அம்பு ரேகை, அம்பு சின்னம் பொறித்த ஒரு ரேகை, கைரேகை சாஸ்திரம் பார்க்கணும் இல்லையா, இவர்களுடைய கையில பாத்தீங்கன்னா அம்பு ஒரு ரேகை இருக்கும். இது வந்து பாருங்க, அது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இது நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய குழந்தைகள், பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு குரு தோஷம் இருப்பதனால புத்திரர்கள் பிறப்பதில சில தடைகள் வரும். அந்த நேரத்துல மகான்களுடைய ஆசீர்வாதமும் ஜீவசமாதி வழிபாடும் போன்றவை செய்வதனால இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் பெற்று அந்த புத்திர தோஷம் விலகி நல்ல பிள்ளை பேர் கிடைக்கும். இவர்களுக்கு மிருகசீரிஷத்திலே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய கேப் இருக்குங்க. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய குழந்தை பிறந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். இப்படி எல்லாம் ஏன் அதிகமான கேப் வருது அப்படின்னா, முதல் குழந்தை மிருகசீரிஷமா இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவர்கள் மிகச்சிறந்த மதியுகிகள், அதாவது வருவதை முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல், அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு இல்லையா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை இன்னும் மேம்படுத்தினா நீங்க வந்து கிளார்வாயிண்ட்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல, இந்த 3ஆம் கண் திறப்பது, பல விஷயங்களை ஆன்மீக முன்னேற்றத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். பௌர்ணமி விரதம் இருப்பது இவர்களுக்கு மிக மேன்மையான பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி விரதம், அதே மாதிரி கோவிலுக்கு சென்று இலுப்பை எண்ணெயில நீங்க வந்து விளக்கு ஏற்றும் போது மிக நல்ல பலன்கள் இந்த ஜாதகக்காரர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். இவங்க எப்பயாவது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்து அப்படியே பராக்கு பார்த்தாவே போதும், இவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். அங்க ஏதாவது கொஞ்சம் காசு செலவு பண்றது, அப்படி ஜாலியா வாங்கி சாப்பிட்டு அப்படி கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இத நான் யாரும் பண்ணதில்லைங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி நீங்க ஒரு பதிவுல சொல்லுங்க. அடுத்த 27 நட்சத்திரங்கள் நம்ம பயணம் பண்ண போறோம். நீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லலாம்.
அதே மாதிரி வாழைப்பழம் பகவானுக்கு கொடுப்பது, ஒரு நம்ம வழிபாடு செய்யும் போது இறைவனுக்கு என்ன பழம் கொடுக்கணும், நிறைய கனிகள் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதனாலே உங்களுடைய ஆஸ்தான தெய்வம் சொல்லிட்டோம் சோமன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோமன் சிவபெருமான், சந்திரனை கொண்டவர், இல்லாட்டி முருகனோடு இருக்கக்கூடிய சிவன். உங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய கோயில்களும் கூட இப்ப வரிசையா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். எப்படி தெய்வங்களிடம் எப்போ நீங்க போனாலும் சரி, அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பகவானுக்கு கொடுத்து அதை நீங்க சாப்பிட்டு ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்து நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக முடியும். இந்த ஜென்ரலா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாந்தி முகூர்த்தம், திருமணமான பிறகு சாந்தி முகூர்த்தம்ன்றது ஸ்பெஷலா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்யாம ஜெனரலைஸ்டா போறது நல்லது. அதுக்கு ஏன்னா அவ்வளவு நல்லது கிடையாது. ஜீவசமாதி கோயில்கள் மட்டும் இல்லாம ஜீவசமாதி வழிபாடு இவர்களை கர்மாவை சீக்கிரம் கரைச்சி குருதோஷத்தை விலக்கி வாழ்க்கையில மிக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஜீவசமாதி வழிபாடு. இவர்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள் என்று நாம சொல்லலாம். இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். முக்கியமா இந்த 3ஆவது 4ஆவது பாத்துல வந்தா அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கணவர் கூட பிஹேவ் பண்றதுல. இல்லாட்டி அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் டைவர்ஸ் வரையும் போய் திரும்பி வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் மாதிரி நான் செத்து பொழைச்சேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சில பேர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு கூட இவங்களுக்கு சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த அளவுக்கு போய் திரும்ப வகுத்துட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். ஆனா சில தோஷங்களால சில வித்தியாசமான கொஞ்சம் கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சுக்கிட்டே வராங்க. இவர்கள் முக்கியமா குருமார்களை ரொம்ப கௌரவமா பார்க்கணும். நம்ம கூட அதை பார்த்து அந்த சாமியார் இந்த சாமியார் இஷ்டத்து போல கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க திருட்டு பசங்க இப்படி பண்றானுங்க அப்படி பண்றானுங்க, எவனுமே சரியில்லை இப்படி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. யாரையுமே அகௌரவமாக அவங்க கிட்ட குற்றம் இருந்தாலும் அந்த குற்றம் பத்தி பேசக்கூடாது. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்ம பகவானை வழிபடும் போது எப்பவுமே தூட்டுறதே கிடையாது. இது பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு மனிதரை நீங்க அவங்களுடைய நல்ல குணங்களை பாராட்டி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவா புகழாரம் கொடுத்து அவங்களுடைய நல்ல குணங்களை போற்றும் போது அவர்கள் செய்த புண்ணியத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதையே அவர்களை தூற்றும் போது, தேவையில்லாத பேசும்போது, நமக்கு தெரிஞ்சும் தெரியாம அவங்கள பத்தி தாறுமாறா கமெண்ட் அடிக்கும் போது அவர்கள் செய்த பாவத்துல ஒரு பங்கு நமக்கு சேர்ந்துடும். அப்ப எத்தனை பேரை நம்ம ஓயாம கிரிட்டிசைஸ் பண்றோமோ, இன்டைரக்டா பேசுறோமோ, அறிந்து அறியாம அவங்கள பத்தி அவதூறு சொல்றோமோ, அவங்களுடைய பாவத்துல ஒரு பங்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப அலர்ட்டா நம்ம இருக்கணும், நம்ம பேசுறதுல நம்ம நடந்துக்கிறதுல எல்லாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. எப்பவும் ஃப்ளோட்டிங் மணி போயிட்டே இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் எங்க இருக்கிறதோ அவங்க வீட்டுல நல்ல ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள், நல்ல கல்விமான்கள், பேங்க்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி எல்லாம் மிகச்சிறந்த கல்விமான்கள் இவர்களுடைய குடும்பத்துல இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெனரலா நான் சொல்லியிருக்கேன். இவர்கள் தைராய்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்க கேரக்டர்ல டென்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இவர்களுக்கு தைராய்டு போன்ற பிரச்சனைகள், பிபி, சுகர், நர்வஸ் டிசார்டர் போன்றவை விச் மே லீட் டு ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இவங்க வராம ஆரம்பத்திலிருந்தே தினமும் தியானம் பயில்வது, எதுலையுமே எமோஷன் ஆகாம நிதானமாக பேசுவது, நடந்து கொள்வது, முடிவெடுப்பது, எதுலையுமே ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள்ல இறங்காம 1க்கு 10 முறை மெயினா ஃபைனான்ஸ் விஷயம்ல தான் பிரச்சனையே வரும். ஆகையால இவங்க நிதானமா பார்த்து எதையுமே நிதானமா செயல்படுத்தி அவங்க நடத்தணும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை பூராகவும் நிம்மதியை தடுக்கும். சரி சார், இப்போ இவங்க லைஃப்ல ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டேன். ஏற்கனவே இவர்கள் குரு தோஷம் மிக்கவர்கள் என்பதனால குருமார்களை வழிபடுவது, சாய்பாபா, ராகவேந்திரர், சித்தர்கள், அந்த மாதிரி மகான்களை வழிபடுறதுனாலையும், உயிரோடு இருக்கும் மகான்களை சென்று ஆசீர்வாதம் வாங்குவதனாலையும், அவர்களை குருவாரத்தில விரதம் இருப்பது,
ஒரு பொழுது அல்லது முழு நாள் விரதம் இருப்பது, குருமார்களுக்கு இனிப்பு வகைகள் வாங்கி கொடுப்பது, 5 வயது குழந்தைகளுக்கு சிறப்பான ஆடை அலங்கள், பரிசு பொருட்கள், நல்ல ஸ்வீட்ஸ் போன்றவை வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண அந்த குருதோஷம் படிப்படியா விலகும். இது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில நினைச்சபடி அடையணும்னா துர்கை வழிபாடு இவர்களுக்கு மிக மிக சிறந்தது, அவர்களுக்கு மிக சிரேயஸானது. பட்டீஸ்வரம் சென்று வர மிகவும் நல்லது. அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் இவங்களுக்கு இப்போ இந்த நட்சத்திரம் 2 பாகமா வருது. ஒரு பாகம் ரிஷபத்திலையும் ஒரு பாகம் மிதுனத்திலையும் வருது. ஆகையால இவங்க பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் இவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி பிரிச்சு சொல்லணும்னா முதல் 2 நட்சத்திரங்கள் துர்கையையும், 3, 4 பாதங்கள் இருக்கிறவங்க பெருமாள் வழிபடுவது மேன்மையான பலன்களை தரும். சார் அவங்க மாத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாமே கொடுக்க முடியும். ஆனா இப்படி ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லும் போது உங்களுக்கு இப்படி சொல்றோம். அதே மாதிரி சோமன் இவர்களுடைய தெய்வமாக இருப்பதனால், அதாவது சிவபெருமான் தலையில் சந்திரனை அணிந்தவர். ஆக திங்களூர் சென்று வர மன சஞ்சலங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். முடிவெடுப்பதில் தடுமாற்றம் இருந்தா அது அன்னத்தை நீங்கி அந்த ஆசிலேஷன் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மனசுல இருக்கிறது மெயின் பிரச்சனை என்னன்னா ஆசிலேஷன் மைண்ட். ஒண்ணு தெளிவா முடிவு பண்ண முடியாது. 2வது டவுட்டிங் மைண்ட். இந்த 2மே ஒரு ஆளை டார்ச்சர் பண்ணும். வேற எதுவும் புதுசா பக்கத்துல இருந்து யாருமே வர வேண்டாம். டவுட்டிங் மைண்ட், எப்போ எதிர்த்தாலும் சந்தேகம், நம்பலாமா, உண்மைதானா அப்படின்ற சந்தேகம் நம்ம மனசுல இருந்தா கஷ்டம். இதனால நமக்கு தான் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கூடவே கஷ்டம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடி நம்மளுக்கு தான். ஸோ அந்த மனசுல தெளிவை கொடுக்கக்கூடியது அடிக்கடி வருடத்தில் ஒரு முறையாவது திங்களூர் சென்று நம்ம பெருமானை வணங்கி சந்திர பகவானையும் பார்த்து வருவதனால் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை சென்று வணங்கி வர உங்களுக்கு வாழ்க்கையில் பாக்கியங்கள் கைகூடும். சுக்கிரனுடைய தலம் என்று கூறுவார்கள். தஞ்சாவூரிலே இருக்கும் ஆதிநாராயண பெருமாள் சென்று வர நன்மைகள் உண்டாகும். பிறகு வியாழக்கிழமையில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, வியாழக்கிழமையில இலுப்பை எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி நீங்க குரு பகவான் ப்ரஹஸ்பதியை வணங்குதல். குரு என்பது ப்ரஹஸ்பதி, அது சாய்பாபா சச்சரித்திரம் படிப்பது, குரு கவசம் இருக்கு அந்த குரு கவசம் படிப்பது, இதை போன்றவை செய்து குரு மந்திரத்தை ஜபம் செய்வது. ஓம் ப்ரும் ப்ரஹஸ்பதையே நமக என்பது குரு பகவானுடைய மந்திரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்பேற்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை தினமும் நினைத்து உங்களுடைய நாளை தொடங்குங்க. குருவை வணங்கி இந்த குரு ஸ்லோகத்தை சொல்லி ஓம் ப்ரும் ப்ரஹஸ்பதையே நமக என்ற வார்த்தையை நீங்க சொல்லி நீங்க உங்களுடைய தினத்தை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் செயல்கள் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும். கரெக்டான ஒரு பலன்கள் என்ன கிடைக்கணுமோ நமக்கு நினைச்சபடி நடக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம நினைச்சபடி நடந்தா வெற்றின்னு. சில நேரங்கள்ல நம்ம நினைச்சது நடக்கலனாலும் வெற்றி தான். அது நிறைய பேருக்கு நம்மள வாழ்க்கையிலயும் வந்திருக்கும். அன்னைக்கு ஒண்ணு நினைச்சிருப்போம் இப்படி நடக்கணும்னு, அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ நல்ல காலம் அதுல போகாம போயிட்டேன்னு, அன்னைக்கு அப்படி நடந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கும், அன்னைக்கு நடக்காதே நல்லதா போச்சு அப்படின்னு கூட பல வாழ்க்கையில நினைச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச எங்க ஃப்ரெண்டோடைய பையன், அவனுக்கு ஒரு அருமையான கம்பெனில இன்டர்வியூ கிடைச்சதுங்க. அந்த கம்பெனி வேலைக்கு போனான்னா இன்டர்வியூல கேரண்டியா செலக்ட் ஆயிடுவான். ஏன்னா ரொம்ப திறமையான பையன், கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல அவனுக்கு வேலை கிடைக்கும். அவன் போய் அந்த பஸ்ல போகணும்னு சொல்லி அந்த வண்டி ஏறி போறான். அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். இங்கிருந்து 2 hours போனாதான் அவன் போக முடியும். அது அந்த காலம், இப்ப மாதிரி கேப்ஸ் அது இது டக்குன்னு ஆல்டர்னேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடைக்காத காலம். அப்போ அவன் என்ன பண்ணா, வேற கையில காசு வேற இல்லை, அவன் நின்று அந்த வண்டியை மிஸ் பண்ணிட்டான். அந்த மிஸ் பண்ண உடனே மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்பா அவன் பார்த்து, ஏய் என்னடா இன்டர்வியூ போலையா நீ அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி பஸ் மிஸ் பண்ணிட்டேன், நீ சீக்கிரம் கிளம்பி இருக்கணும், ஏன் அப்படி பண்ண, இதுதான் சொல்லி அவனை பிடிச்சி திட்டு அவங்க அப்பா அடி நடிச்சு, ஏன்டா இப்படி பண்ற, உன்ன மாதிரி பையன் ஏன் தான் பிறந்தானோ அதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரூம்ல போய் கதவை சாத்தின்னு அழுதுகிட்ட படுத்துட்டான். சாப்பாடு கூட சாப்பிடலங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் டிவியில நியூஸ் போடுறாங்க, எந்த பஸ் இவன் ஏறானு ஓடினானோ அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டான் இல்லையா, அந்த பஸ் உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருக்கிறவங்க யாருமே பிழைக்கல, 2 பேர் தான் பழிச்சாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தாங்க. உடனே அவங்க அப்பா உடனே மாறிட்டாரு, மகனே பா தெய்வமே என் குழந்தைய காப்பாத்திட்டப்பா, அந்த பஸ் யாராதே நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஈவினிங் பாருங்க,
காலையில மிஸ் பண்ணதுக்கு வருத்தப்பட்டு திட்டினாங்க, சாயந்தரம் மிஸ் பண்ணது நல்லதா போச்சுன்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரிங்க வாழ்க்கையில நமக்கு எது நடந்தா நல்லது, எது நடக்காம இருந்தா நல்லதுன்னு நம்மளை விட கடவுளுக்கு நல்லா தெரியும். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ்ங்கிற மாதிரி சில நேரங்களில் நம்மை விட நம்மளை படைத்த இறைவன் நமக்கு மேலானதை, நம்ம நினைச்சதை விட சிறப்பானதை கொடுக்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆகையாலே குருமார்களையும் தெய்வத்தையும் வணங்கி நாம் ஒரு செயலை செய்யும்போது நமக்கு எது மிகச் சிறந்ததோ அதுவே கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே மாதிரி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர இவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ராகவேந்திரர் மந்திராலயம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஷிரடி சாய்பாபாவை ஒரு தடவை போய் வணங்கிட்டு வாங்க. இது எல்லாமே குரு தோஷங்களை விரைவாக தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியம், நமது முருகன் திருச்செந்தூர் சென்று அங்க ஒரு அர்ச்சனை செய்து ஒரு நாள் அங்க தங்கி நம்ம வணங்கி வர்றதுனால குரு தோஷம், குரு பிரச்சனைகள் எல்லாமே நல்லா கிளியர் ஆயிடும். இந்த நட்சத்திரம் ஜெனரலா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதாவது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்றாடம் வருது இல்லையா, இந்த நாட்கள்ல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, விவாகம் என்றால் திருமணம் செய்ய மிக உகந்த நட்சத்திரம் மிருகசீரிஷத்திலே. உபநயனம்னா பூநூல் போடுறது. வித்யாரம்பம், புதிய கல்வி கற்கணும், இல்ல முதல்ல ஸ்கூல்ல போடுறோம், இல்ல நியூ கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல சிறப்பா செய்யலாம். இல்ல ஊரை விட்டு ஊர் போறேங்க, புதிய ஊருக்கு போறேன், மிருகசீரிஷ நட்சத்திரம், கிராம பிரதேசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி யாத்திரைகளுக்கு போனோம்னா மிருகசீரிஷத்துல புறப்பட்ட எந்த ஒரு தங்கு தடங்கள் இல்லாம நம்ம நினைச்சபடி ரொம்ப சீரும் சிறப்பமா நம்மளுடைய ப்ரோக்ராம் நடக்கும். அது மட்டும் இல்லாம புதிய ஆடை ஆபரணங்கள் அணியணும் அப்படின்னு நினைக்கிறோம். புதிய ஆடை ஆபரணங்கள் நம்ம வாங்கியிருக்கோம், நாங்க இங்க போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அது நீங்க தாராளமா புதிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடலாம். புதிய வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், 2 வீலர் 4 வீலர் ஏதாவது புதுசா நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்னைக்கு நீங்க மாத்துறீங்கன்னா மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி பிளவிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஏறு உழுவுறது, அது மிருகசீரிஷத்தை ஆரம்பிச்சா அந்த வித்தனங்கள் போடுவது, வித்தனங்கள்னா அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, விதை விதைக்கிறதுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இதுக்கு எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு. அது என்ன சொல்றேன் பாருங்க. ஓம் சசி சேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தம்னோ மிருகசீர்ஷா பிரச்சோதயா அப்படின்றது இந்த ஒரு காயத்ரி மந்திரம். வேணும்னா நோட் பண்றவங்க பண்ணிக்கங்க. ஓம் சசி சேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீர்ஷா பிரச்சோதயா. ஓம் சசி சேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீர்ஷா பிரச்சோதயா. இது இந்த நட்சத்திர காயத்ரி மந்திரம். இதை 3 தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை 3 முறை நான் சொல்லி நீங்க கேட்கும்போது குருவின் மூலமாக இந்த நட்சத்திர மந்திரத்தை பெற்றதுக்கு சமம். ஆகையால 3 முறை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை ஒரு பேப்பர்ல இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள்லாம் எழுதி இதை தினந்தோறும் நீங்க 108, 54, குறைஞ்சது 27 முறை நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே வாங்க. உங்க நட்சத்திரம் பவர் ஆகும். நாம யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரம் தான். நாம 12 ராசிகளிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடியது நட்சத்திரங்கள். நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். இப்படி நட்சத்திரம் தான் அல்டிமேட்டா இருக்கு. நம்ம நட்சத்திரத்தை நட்சத்திர காயத்ரி சொல்வதனால நட்சத்திர ஸ்லோகங்களும் இருக்கு. அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தா நம்ம நட்சத்திரம் பவர் ஆகும். எப்போ பவர் ஆகுதோ நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி நமக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். ஆகையாலே இந்த மிருகசீரிஷா நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு இப்ப சொன்னேன், அதை நல்லபடியா பயன்படுத்துங்க. நீங்க உங்க பர்ஸ்ல இல்லாட்டி உங்களோட கபோர்ட்ல, டெஸ்க் டேபிள்ல, வணங்கும் இடத்துல நீங்க என்ன படம் வளர்க்கணும்னா சிவபெருமான் தலையில சந்திரனை வச்சிருக்கிற மாதிரி, சோமன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய போட்டோவை வச்சு டெய்லி பாக்குறதுனாலையும் அவரை வணங்கி நீங்க உங்க விஷயங்களை ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மான் தலையை
எம்ஜிஆர் படத்துல கூட ஒரு சிவாஜி படத்துல இந்த முகம் தலை செவுத்துல மாட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் அர்த்தம். நீங்க அந்த மாதிரி தலையை வாங்கி வீட்டுல வைக்கலாம் பொம்மை. அப்படி இல்லைன்னா அதனுடைய போட்டோ ஏதாவது நீங்க லேமினேட் பண்ணி உங்க பர்சல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலம், உங்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கோழியின் படம், ஒரு கோழி முருகனுடைய அந்த சேவல் அல்லது கோழியின் படம் வச்சிருந்தாலும் நல்லது. முருகனுடன் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நீங்க ஜாதி மல்லிப்பூ, என்னப்பா பூக்களிலே பழங்கள் சொன்னேன், மஞ்சை வாழைப்பழம் உங்களுக்கு பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யணும்னு சொன்னேன். அதே மாதிரி 1000 மலர்கள் இருந்தாலும் நீங்க ஜாதி மல்லிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ ஜாதி மல்லிப்பூவை அதிகமா பயன்படுத்துங்க. சுவாமி கொடுக்கறது மட்டும் இல்ல, நீங்க முக்கியமான விஷயங்கள் போகுது. பெண்களாக இருந்தால் ஜாதி மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டு போகலாம் கட்டினது. ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் பூ பேக்கெட்ல போட்டுட்டு போங்க, உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்கள் மிக சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாத வைஷ்ணவி தேவி வழிபாடு உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தையும் சித்திகளையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். வைஷ்ணவி தேவி மஞ்சள் வாழைப்பழம் நான் ஏற்கனவே கூட உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து அது அடிக்கடி சாப்பிடுவதா. நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க, இறைவனுக்கு படைச்சு ஒரு மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய விஷயங்கள் அனுகூலமாக போய்கிட்டே இருக்கும். இப்படி மிருகசீரிஷ நட்சத்திரம்னு இன்னும் கூட ஒரு கிளாஸ தனியா கொண்டு போகலாம். அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. சரி சார், இதுல 4 பாதங்கள் இருக்கு, 4 பாதங்களை கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க என்ன நட்சத்திரம், இவங்க என்ன பாதமா இருக்குன்னு ஒரு யூகம் பண்ணலாம். ஒரு ஜோதிடர்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னமா சொல்றாங்க என்ன மிருகசீரிஷம்னு, அது என்ன பாதம் என்னன்னு தெரியலங்க, எனக்கு டைம் தெரியாது, டேட் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னும் போது ஒவ்வொரு நட்சத்திரம் அதனுடைய பாதங்கள் பிறந்தவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் இருக்கு. அதனுடைய சிம்டம்ஸ் கேரக்டரை வச்சு நாம இதுவாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கும் சொல்லலாம், நம்மளும் அதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் அவர்கள் பருமனான சரீரம் உடையவர்களாக இருப்பார்கள். சினிமாவில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். சங்கீத பிரியர்களாக இருப்பார்கள். இல்லற வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா இருக்கும். பகைவரை அழிப்பர். அவங்க பகைவர் யாரும் வந்தாலும் சண்டைக்கு போனா போய் முதல் வேலையா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. பொருத்தமான உடல் பாகம் உண்டு. நல்ல எந்த அவயவங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி அப்ரோப்ரியேட் சைஸ்ல நல்ல அழகா இருப்பாங்க. இதுதான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய தன்மைகள். அதுவே நீங்க 2ஆம் பாதம் என்றால் சத்திய வாக்கு, உங்களுடைய பேச்சுல வந்து ரொம்ப கண்ணியம் இருக்கும். உடல் பொருள் ஆவி, அதாவது இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அந்த இன்டெகிரல் பர்சன், வாக்குல சத்தியமே அதிகமாக இருக்கும். சாது வழக்குகள் திறமையாக பேசுவார்கள். அதாவது சாதுக்களிடம் நண்பராக நடந்துக்குவாங்க. வழக்குகள்ல திறமையா இந்த பஞ்சாயத்து பண்றது, நாட்டாம வேலை செய்யறது, அதெல்லாம் வந்து இந்த மிருகசீரிஷம் ஒரு பிரச்சனைன்னா 2ஆம் பாதமா இருந்தா ரொம்ப சிறப்பான ஒரு நாலேஜ் இருந்து கரெக்டான ஒரு தீர்ப்புகளை கொடுப்பாங்க. நீங்க 3ஆம் பாதம் மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருந்தால் கல்வி ஞானம் உடையவர்கள். அதிகமான கல்வியை எல்லாருமே கற்கிறோம், ஆனா அது ஞானமா விஸ்டமா மாறணும். அந்த விஸ்டம் அப்ளிகேஷன் ஆஃப் தி நாலேஜ் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள், எல்லாமே லேட்டஸ்டா லைஃப், ட்ரெண்டிங் லைஃப், ட்ரெண்டிங் கிளோத்ஸ், கேட்கெட்ஸ், ட்ரெண்டிங் கார்ஸ், எல்லாமே எது லேட்டஸ்டோ அதெல்லாம் போட்டு நல்ல வாழ்க்கைய ஜம்முன்னு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தினர் இருப்பார்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ரொம்ப செல்வந்தரா இருப்பாங்க. பர்ஸ்ல எப்பவும் பணம் உண்டு, கார்டுல எப்பவும் பணம் உண்டு, தட்டுப்பாடு கிடையாது. போய்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஸ்டாக்லயும் நிறைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சாரம் உள்ளவர்கள், தெய்வ பக்தி உண்டு, குருமார்கள் மீது பக்தி உண்டு. ஆச்சாரம் நம்ம சிரத்தையா நம்மளுடைய முனிவர் பெரியவர்கள் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆச்சார விசாரத்துல அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இதெல்லாம் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். இனி கடைசி 4ஆம் பாதம் விரைவாக ஆலோசனை சொல்பவர். ஏதாவது ஒரு விஷயம்னா ஸ்பாட் டெசிஷன், லைட்னிங் பவர்ல டக்குன்னு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி இப்படிதான் அப்படிதான் ஒரு டெசிஷன் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் திங்கர், லைட்னிங் திங்கர் அப்படின்னு சொல்லி இந்த 4ஆம் பாதத்தினரை சொல்லலாம். எந்த பிரச்சனையும் வெல்பவர் அப்படின்னு சொல்லலாம்.
இவங்க போனாங்கன்னா ஜெயமே, ஜெயம் நிச்சயம். மிருகசீரிஷ நாளா நீ போயிட்டு வா அப்படின்னா போன வேலைய ஜம்முன்னு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இவங்களுடைய இந்த திருமண போராட்டம், திருமண வாழ்க்கையில வந்து சில கருத்து வேறுபாடுகள், சில ஸ்ட்ரகிள் எப்பவுமே இந்த மிருகசீரிஷ 4ஆம் பாதத்துக்கு எப்பொழுதுமே உண்டு. அதே மாதிரி சொன்ன உங்களுக்கு குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பதால் இந்த ஜென்மத்திலே குருவுக்கு விசேஷமான விஷயங்களையும், குழந்தைகளுக்கு விசேஷமான விஷயங்களையும், குருவுகளையும், மகான்களையும், சித்தர்களையும், நாயன்மார்களையும், ஆழ்வார்களையும் போன்ற மகான்களை அதிகமாக வழிபட்டு அந்த குருவினுடைய சாபத்திலிருந்து விடுபடுவதே உங்களுடைய தலையாய கடமையாகும். அதற்காகவே இந்த பிறவி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு மொழி பற்று, மதர் டங்ல ரொம்ப பிரியம் இருக்கும். லிட்ரேச்சர்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவர்களுடைய கடைசி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா 1000 இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு தனிமை, ஒரு சூன்யம், என்ன இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையில் வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய இருக்குது. அப்புறம் ராகவேந்திர சுவாமிகள் வணங்குவது மிகச்சிறப்பு, சாய்பாபா வணங்குவது மிகச்சிறப்பு. ஷிரடி போயிட்டு வர சொல்லி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். மிருகசீரிஷம் நட்சத்திர பாடலை உங்களுக்கு சொல்லி நட்சத்திர காயத்ரியை கொடுத்திருக்கேன். அதை நீங்க ஜாகிரதையா பயன்படுத்துங்க. நீர்பூசணி, மாங்காய், இப்ப வந்து மாங்காய் சீசன் இருக்கு, வெயில் காலம். ஸோ மாங்காய் உண்டு வர தெய்வ அனுகூலம் சிறக்கும். பாருங்க, மாங்காய் நிறைய வாங்கி பயன்படுத்துங்க, நல்ல ஆனந்தமா இருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த வெயில் காலத்துல சிறப்பாக நடக்கும். இவர்களுடைய நடை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிமிர்ந்த நடை, பேச்சு சூப்பரு, ஃபாஸ்ட் திங்கர், செயல்கள் ஆக்ஷன் ஹீரோ. ஆகையால இவர்கள் இறைவனின் அருளாலே மிக சிறப்பாக வாழ்வார்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரருக்கு இருதார யோகம் இருக்கிறது சில பேருக்கு. ஆகையால சில பேருக்கு இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும். பியூட்டிஷியன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேருக்கு பிரியாணி பிரியர்களாக இருப்பார்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி இவர்களுடைய வீட்டுக்கிட்ட ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எப்ப பாரு ஏதாவது ஒரு மண் குவியல், இவங்க வீட்டு முன்னாடி மண் குவியல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு இஎன்டி பிரச்சனைகள், இயர் நோஸ் த்ரோட், காது பிரச்சனை வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமா பார்ட்ஸ் யூஸ் பண்றது, அதிக சத்தத்துல இருக்கிறது அப்படிலாம் இல்லாம எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி ஜாக்கிரதையா இருக்கணும். இவர்கள் ஒரு தேங்காய் பர்ஃபி விரும்பின்னு சொல்லலாம். தேங்காய் பர்ஃபி எத்தனை பேரு இது கேட்கிறவங்க, இதை வந்து அப்புறமா ஒரு பதிவு போடுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு லைக்கிங் இருக்கா இல்லையா. பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும், பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மீன் கருவாடு என்பது கருவாடு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. இவர்கள் வந்து குட்டி தூக்கம் போடுறதுல கிங்குன்னு சொல்லலாம். அப்பப்போ அப்படி ஒரு 10 நிமிஷம் தூங்கி குட்டி தூக்கம் போட்டு திரும்ப அந்த செயல்கள்ல ஜம்முன்னு இறங்கப்படுவாங்க. இவர்களுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரந்து கொண்டே இருக்கும். உமிழ்நீர் அது வந்து நல்ல விஷயம்தான். எப்ப பாரு இவங்க எங்க உட்காருங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசி விரும்ப மாட்டாங்க, நேச்சுரல் ஏர் வேணும். அப்ப நேச்சுரல் ஏர் எங்க கிடைக்கும்? வீட்டுக்குள்ள இருந்தா எங்க டோர் இருக்கோ, எங்க ஜன்னல் இருக்கோ அங்க. எப்ப பாரு அவங்க டேபிளையோ இல்ல சேரையோ இந்த ஜன்னல் கிட்ட போட்டு அந்த காத்து வாங்கின அந்த லைட்ல ஏதாவது படிக்கிறதோ, ரிலாக்ஸ் பண்றதோ, பாட்டு கேட்கறதோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறதோ, எப்படி அவங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கையில மைனஸ் இருக்கும், அந்த மைனஸையும் பிளஸ்ஸா மாத்துறது நம்மளை மதியை கொண்டு. ஆகையாலே விதியை மதியால் வெல்லலாம் சொல்றாங்க. இதுக்கு பல டைமென்ஷன்ஸ் கொடுத்தாலும் மைனஸ் நம்ம வாழ்க்கையில இருந்தா அதையே பிளஸ்ஸா நிறைய பேர் மாத்திருக்காங்க. நாமளும் அது எப்படி அப்படின்னு உட்கார்ந்து சிந்தனை பண்ணி, எப்படியும் நீங்க ஜன்னல் கிட்டதான் உட்காருவாங்க, நல்லா சிந்தனை பண்ணி உங்க லைஃப்ல இருக்க மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்தி எப்பவும் ஹாப்பியா இருங்க. அந்த இறைவனின் திருவருளால் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனைத்தையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த புரோகிராமை இத்துடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மஞ்சுளா அம்மா, இது ஓகேவா? ஓகேயா. இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல, இதுல டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்யலாம், உபநயனம், வித்யாரம்பம் இதெல்லாம் செய்யலாம்னு. அது மாதிரி டோன்ட்னு என்ன இருக்கு சார்? செய்யக்கூடாததுன்னு இருக்கா? சொன்னேன்மா, டோன்ட்ஸ் போது இவர்கள் வந்து விரைவாக திங்க் பண்ணும்போது
சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுவாங்க. ஆகையால நிதானமான பேச்சு, நிதானமான யோஜனை, எந்த ஒரு முடிவையும் ஆற போட்டு டிசிஷன் எடுக்கிறது, எமோஷன் ஆகாம இருக்கிறது, எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், இப்பவே எனக்கு நடக்கணும், இந்த செகண்டே முடிவு ஆகணும், எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இப்பவே அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ்லாம் இல்லாம ஜாக்கிரதையா இருக்கணும். இஎன்டி ப்ராப்ளம் அதிகமா வருவங்க சொல்லணும்னால இவங்க வந்து ரெகுலர் வாக்கிங் போறது, அதிகமா மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் எ மஸ்ட். இந்த மிருகசீர்ஷக்காரங்களுக்கு மனப்பயிற்சிகள் நிறைய செய்யணும், தியானத்தை கண்டிப்பா பழகணும், டெய்லி வாக்கிங் போகணும். இந்த இந்த மாதிரியான டோன்ட்ஸ்ன்றது இதுதான். இவங்க அதே மாதிரி ஸ்பெகுலேஷன்ல அதிகம் இறங்கக்கூடாது. ஆசைப்பட்டு ஸ்பெகுலேஷன் இறங்கினா சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்களாக இருந்தால் அதிக காம பிரியர்களாக இருப்பதனாலே அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். இருதார அமைப்பு இருக்குன்றதுக்காக டக்கு டக்குன்னு எல்லாரும் இருதாரத்தை தேட முடியாது, அது மாதிரி பண்ணவும் கூடாது. சில பேருக்கு மட்டுமே அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான டோன்ட்ஸ். முக்கியமா, மிக முக்கியமா உங்க ஜென்மத்தின் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா குரு தோஷம். அதை வெல்வதற்கு, அதை கிளியர் பண்றதுக்கு தான் நீங்க இந்த ஜென்மா மிருகசீர்ஷத்திலே வந்திருக்கீங்க. ஆகையாலே குருமார்களை கௌரவமாக நடத்துவது, பேசுவது, புகழ்வது, இப்படி அவங்க நம்மளால முடிந்த உபச்சாரங்களை செய்வது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுடைய அறிவுரைகளை பின்பற்றுவது. ஒரு குருவை மதிக்கிறதுனா என்னங்க, அவர் முன்னாடி போய் நல்லவன் மாதிரி நடிக்கிறதோ, நீங்க சூப்பர் சார் ஆய்வுன்னு சொல்றதோ இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். அதுதான். எனக்கு கிருஷ்ணர் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்ற ஒண்ணு கூட நான் செய்ய மாட்டேன். ஆனா நான் வந்து கிருஷ்ணர் விரும்பினா பிரயோஜனமே இல்லை. கிருஷ்ணர் என்ன சொன்னார், அந்த அறிவுரையை நீங்க பின்பற்றும் போதுதான் உண்மையிலேயே நீங்க கிருஷ்ணரை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான். அப்போ நம்ம குருமார்கள் சொன்னதை அப்ளை பண்றோமா, அவங்க சொன்னபடி நடக்கிறோமா. சிலதெல்லாம் நம்ம பிடிக்காதுங்க அவங்க சொல்றதெல்லாம், இருந்தாலும் அவங்க சொன்னாங்களேன்றதுக்காக நம்ம அதை அனுசரிச்சு போறோமா அப்படின்றதுதான் முக்கியம். இப்படி எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவி விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும், எதுலையுமே நிதானம் பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பிரச்சனையே அங்கதான் வரும். கணவன் மனைவிக்குள்ள இப்பவே ஆகணும், இப்பவே முடியாகணும், இன்னைக்கே நான் வாங்கி ஆகணும்ன்ற ஆரம்பிச்சா அங்கதாங்க ஆரம்பமே நம்ம பிரச்சனையே. ஆகையால அப்படி இருக்கக்கூடாது, எதுலயும் நிதானம் தேவை. இதுதான் டோன்ட்ஸ் மேடம். ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி சார். சிறப்பான உரை. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றியுரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 107வது நாள், கூட்டுத்தொகை 8. மேலும் இது 17ஆம் தேதி, அதுவும் கூட்டுத்தொகை 8. 8 என்பது சனி பகவானுடைய நம்பர். இன்று யோகி சனி பகவான். வேணுகோபால் ஜிபிஎஸ் என்பது 8 எழுத்து கொண்டது. மேலும் 8 என்பது சனி, அதாவது தாமதம். 8 எழுத்து கொண்ட மஞ்சுளா அசோகம்மா லேட்டாக வந்தார் இன்று. காரணம், இன்று அவயோகி சந்திரன். 17/4/2026 கூட்டினால் 4. சித்திரை இன்று 4. பராபவ வருடத்தின் மொத்த கூட்டுத்தொகை 4, அதுவும் 4 எழுத்து. பிரதமை இதுவும் 4 எழுத்து. மொத்தம் எல்லாமே 4 முறை 4 வந்துள்ளது. 4 என்பது ராகு. எனவே இன்றைய வகுப்பு பிரமாண்டம். மேலும் 4 என்பது அந்நிய மொழி. ஐயா என்று அந்நிய மொழியை தெரிந்தவர். மேலும் ராகு என்பது கட்டம். எனவே ஐயா கட்டம் போட்ட சட்டை, கட்டம் போட்ட நாற்காலி துணியுடன் வந்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை, சுக்கிரன், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள். சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. ஐயா பின்னால் சுக்கிரன் நிறத்தில் நாற்காலி துணி உள்ளது. இன்று அஸ்வினி நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரம். சூரியனுடைய கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம். சூரியன் என்பது ஆண், எனவே இன்று ஆண் ஜோதிடர். இன்றைய நாமயோகம் விஸ்கம்பம், அதுவும் முதல் நாமயோகம். இதனுடைய யோகி சனி பகவான். சனி பகவான் உகந்த கடவுள் பெருமாள். எனவே பெருமாளுக்கு உகந்த ஐயா பெருமாள் பெயரில் உள்ள வேணுகோபால் ஐயா. மேலும் ஐயா அருகில் பெருமாள் படம் உள்ளது. இன்று கிம்ஸ்து கர்ணம், அதாவது கிம்ஸ்து கர்ணம் என்பது அரை சட்டை. இதை கிம்ஸ்து கர்ணம் பிறந்தவர்கள் அரை சட்டை விரும்பி, ஐயா அரை சட்டை தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னு தெரியவில்லை. மேலும் கிம்ஸ்து கர்ணம் என்பது முத்து மற்றும் அதாவது முத்து எப்பொழுதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். முத்து என்பது நீர் கிரகம். எனவே முத்து நிறத்தில் ஐயாவுடைய அறையில் ஏசி உள்ளது. ஐயாவின் அறையில் பெருமாள் படமும் மேலே உள்ளது, அதாவது பெருமாள் படத்தின் மேலே உள்ளது. ஏசி மற்றும் ஜன்னல் பற்றி இன்று வகுப்பில் பேசினார். அதனால்தான் அதன் அருகிலே ஐயா இன்று உட்கார்ந்து பாடம் எடுத்துள்ளார். மேலும் இன்று சந்திராஷ்டமம் உத்திரம், அதாவது இன்று உத்தராயணம்.
இந்த உத்திரம் என்பது 12வது நட்சத்திரம். இந்த 12 கூட்டுத்தொகை 3. 3 என்றால் குரு. இன்றைய குரு ஐயா தான். சென்னையில் ஜோதிடத்தில் குருவும் ஐயா தான். மேலும் இன்று உத்திரம் என்பது 5 எழுத்து கொண்டது. எனவே இன்று 5வது நட்சத்திரம் மிருகசீரிடம் பற்றிய வகுப்பு. அதே போல் மிருகசீரிடம் என்பது செவ்வாய். செவ்வாய் என்றால் முருகன். முருகன் பெயர் அடியேன் தண்டவாணி. மேலும் செவ்வாய் என்றால் இன்ஜினியரிங். எனவே ஐயாவும் அடியேனும் இன்ஜினியரிங் படித்தவர். இன்று மிருகசீரிடம் பற்றிய வகுப்பு எடுப்பதற்கு மேலும் இன்று அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மிருகசீரிடம் என்றால் செவ்வாய், அஸ்வினி நட்சத்திரம் இருப்பது, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருப்பது செவ்வாய் வீட்டில். எனவேதான் இன்றைய வகுப்பு இதை பற்றி ஐயா எடுத்தார். மேலும் இதுவரை வகுப்பு எடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. இன்று அமிர்த யோகம். எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த ஐயா அவர்களுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவள் தாள் வழங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.